கடந்த 2023-2024 காப்போத்துற உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிக்கும் ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கிளிநொச்சி நெலும் பியசவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 2023-2024 காப்போத்துற உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒரு மாவட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று 60 மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு இத்திட்டத்தின் கீழ் நிதி புலமை பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 287 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, கடல் தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன், வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீபவானந்தராஜா, க. இளம்குமரன், ஜெகதீஸ்வரன், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க, வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். වැරදි දෝෂ දර්ශන සහ දූෂණයන් පිළිබඳව තවමත් විමර්ශන පරීක්ෂණ පවත්වාගෙන යනවා. கடந்த காலத்திலே அந்த நிதி தொடர்பாக பல ஊழல்கள் கொள்வதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. උත්සවයට සපපෙනී අපගේ කතානායක ගරු